அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஜாவாவில் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பீங்க. ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஸ்டாட்டிக்கை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கீவேர்டு எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னது, அதாவது இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸாக எடுத்துக்கிறேன், கிளாஸ் மெயின். ஓகே, ஸோ வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம், ஒரு ஃபைலுக்குள்ளாடி ஒரு ஃபைலில் மோர் தென் ஒன் கிளாஸ் இருக்கலாம். இது கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கலாம், கிளாஸ் மெயின்னு ஒரு கிளாஸ் இருக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு கிளாஸை நம்ம பப்ளிக்காக வச்சுருப்போம். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பப்ளிக் கிளாஸ்க்குள்ளாடி இந்த பப்ளிக் மெத்தட் இருக்குல்ல, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம், இந்த மெயின் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணோம். ஓகே, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கூட பப்ளிக்காக வேறு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் பப்ளிக் கொடுத்தேன்னா இந்த ரெண்டு கிளாஸும் ஒரே ஃபைலுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் மெயின் டாட் ஜாவான்னு ஸ்டோர் பண்ணால் பிரச்சனை வரும். ஏன்னா இதுவும் பப்ளிக் இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை தனியாக ஒரு ஜாவா ஃபைலில் போட்டுருங்க. அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் மெயினே இருக்காது. இந்த இதை வந்து தனியாக ஒரு ஃபைலில் போட்டுக்கலாம். இது வேணால் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக நான் உங்களுக்கு இதில் ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு 10 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், 10 ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ 1 இது வந்து ஸ்டூடெண்ட் 1. ஸோ ஸ்டூடெண்ட்டோட 1ஓட ஆட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க நேம் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஏஜ் வேறையாக இருக்கலாம். ஓகே, அவங்க அட்ரஸ் வேறையாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாறும். இது நீங்கள் பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் 1ஓட நேம் இப்போ வந்து கவின் அப்படின்னா ஸ்டூடெண்ட் பியோட நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த்ருவா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வேறு வேறு. அப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆட்ரிபியூட்ஸ் வந்து வேரி ஆகுது. கரெக்டாக? ஸோ இதுதான் என்னென்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட்னாலே ஆப்ஜெக்ட் வைஸ் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ டிஃபர் ஆகும், அதுதான் ஆட்ரிபியூட். ஓகே, இப்போ இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இவங்களோட ஸ்கூல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் நேம் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஸ்கூல் பேர் வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இவங்க ஸ்கூல் ஏபிசி, இவங்க ஸ்கூல் ஏபிசி அப்படி இப்படின்னு தனித்தனியாக ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே காமனான ஒரே ஸ்கூல் பேரை தான் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் ஆட்ரிபியூட்டாக வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்ரிபியூட்னால் ஒவ்வொருத்தரோட தனி பண்பு, அதுதான் ஆட்ரிபியூட். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட் 1ஓட பேர், ஏஜ், அட்ரஸ்லாம் தனித்தனி வேறு வேறையாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம். அதே இது நான் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா அது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சேமாக தான் இருக்கும் அதனோட வேல்யூ. அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஸ்டாட்டிக் வேரியபிள் இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் வேரியபிள். இதனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்கூல் நேம். ஓகே, இப்போ ஸ்கூல் நேம் இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அதை வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக வைக்கலாம். இப்போ சப்போஸ் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக வைக்க முடியாது. ஸோ சினாரியோ சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். சரியா? இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் எடுக்கிறேன். சரியா? இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், இது வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வேரியபிள். அதே இது இப்போது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் எடுக்கிறேன், ஸ்டாட்டிக். இப்போ நம்ம ஸ்கூல் நேம் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங் ஸ்கூல் நேம். சரியா? இப்போ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸ்டாட்டிக் வேரியபிளாக எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது கன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம வந்து ஆட்ரிபியூட்டுக்கு தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும்
ஆட்ரிபியூட் வைஸ் ஆப்ஜெக்டோட வேல்யூ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆட்ரிபியூட் வேல்யூ டிஃபர் ஆகிறதுனால நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இப்போ ஒன்று உருவாக்குறோன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் இப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளாடி ஸ்ட்ரிங் நேம் திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது நமக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்லாம் கொடுக்கவே கூடாது, அது தப்பு சரியா. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் should not be mentioned inside constructor. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஸ்கூல் நேமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இதில் கால் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஏ ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இப்போ இதில் மேத்யூ அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்குறேன் சரியா. இது ஏ. அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணுறேன், Ctrl+C. இது வந்து என்னென்னா பி அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம system.out.println என்ன பண்ண போகிறோன்னா ஏயோட நேம் பிரிண்ட் பண்ண போகிறோம். இதில் மேத்யூ எடுத்துகிட்டு சாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏயோட நேம் பிரிண்ட் பண்ணுற போகிறோம். அதே மாதிரி இன்னொரு இதில் பியோட நேம் பிரிண்ட் பண்ண போகிறோம், b டாட் நேம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிங்க. ஏ டாட் ஸ்கூல் நேம் பிரிண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்கூல் நேம் இதிலே நான் டைரெக்டாக இப்போ வந்து ஏபிசி ஸ்கூல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போது பிக்கும் ஸ்கூல் நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மகேந்திரன் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் இதை ரன் பண்ணேன்னா ஏயோட நேம் வந்து மேத்யூ வரும், பியோட நேம் வந்து சாம் வரும். ஏயோட ஸ்கூல் நேம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஏபிசி ஸ்கூல். பியோட ஸ்கூல் நேம் அதேதான் ஏபிசி. பெர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து இதில் என்ன எரர் வருது, இதில் பப்ளிக் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இந்த ஃபைல் main.javaன்ட்டு இருக்கனால மெயினை மட்டும்தான் பப்ளிக்காக வைக்கணும். ஸோ அந்த எரர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். வேரியபிள் ஏ இதில் ARGS கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேத்யூ சாம் ஏபிசி ஸ்கூல். அப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி ஸ்கூலுங்கிறது எல்லா ஆப்ஜெக்ட்க்கும் காமனான ஒரு வேரியபிளாக இருந்துச்சு கரெக்டாக. இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேமை வச்சே ஆக்சஸ் பண்ணுவாங்க ஸ்டாட்டிக் வேரியபிளை. அது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா. ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் தனித்தனி காப்பி க்ரியேட் ஆகாதுல்ல. அதனால் டைரெக்டாகவே ஸ்டாட்டிக் வேரியபிளோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் is also called as class variable. ஓகே, அதை கிளாஸ் வேரியபிள் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கிளாஸ் நேமை வச்சு டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் are accessed using class name. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆர் ஆக்சஸ்ட் யூஸிங் கிளாஸ் நேம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து எப்போவுமே அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் நேமை வச்சுட்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கால் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக தான் டிக்ளேர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கொஸ்டினுக்கு வரேன். ஏன் நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜேவிஎம் தானே நம்மளோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த main அப்படின்னு கால் பண்ணிடும். இந்த கிளாஸ் நேம் main அப்படின்னு டைரெக்டாக கால் பண்ணிடும். இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெத்தடை கால் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக கிளாஸ் நேம் டாட் இது வந்து மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறனால main அப்படின்னு கால் பண்ணிடும். ஸோ வந்து எக்ஸிக்யூஷன் அது ஃபாஸ்ட்டாக வச்சுக்கும், ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணாது. அதுக்காக தான் இந்த மெயின் மெத்தடை வந்து ஸ்டாட்டிக்காக வைக்கிறாங்க. வித்தவுட் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட் the compiler or the JVM will
எக்ஸிக்யூட் த மெயின் ஃபங்க்ஷன், அதுக்காக தான். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒய் மெயின் இஸ் ஸ்டாட்டிக். ஏன்னா பிகாஸ் நம்ம கம்பைலர் ஜேவிஎம் can execute the main method just by calling class name. இப்போ நம்ம இதில் வந்து class name மெயினாக இருக்குது, உங்களோட class name பொறுத்து அது வந்து கால் பண்ணிக்கும். ஸோ இதுக்காக தான். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனில் நான் இதில் ஒன்று பண்ணுறேன். ஸ்டாட்டிக் வாய்ட். ஸோ ஸ்டாட்டிக் வாய்ட் நான் இப்போ இதில் வந்து ஆட் அந்த மாதிரி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். int b. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டோன்ட் யூஸ் ஆட்ரிபியூட்ஸ் இன்சைட் எ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து print system.out.println இதில் வந்து ஏபி ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் சம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இதில் இந்த ஆட்ரிபியூட்டுக்கும் இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மெத்தட்ஸை தான் நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தடாக வைக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக அதனால் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இதில் இருக்க ஆட்ரிபியூட் நேம் அதுக்கும் இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அந்த சினாரியோவில் நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நான் எப்படி யூஸ் பண்ணி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருந்தால் டைரெக்டாக அதனோட கிளாஸ் நேமை வச்சு கால் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம் டாட் ஆட். இப்போ 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஓகே, 3,6. இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பாருங்கள், சம் 9 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா புவனேஸ்வரி? இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவாச்சும் ஒரு கிளாஸ் நேம் டாட் மெத்தட் அது மாதிரி கால் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. எங்கன்னா மேத்துன்னு ஒரு கிளாஸ் ஆல்ரெடியே இருக்குது. இது வந்து இன்பில்ட்டாக ஆல்ரெடி ஜாவாவில் இருக்குது. அந்த கிளாஸில் நீங்கள் இப்போது பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தானே எழுதுறீங்க. அதே இது ஸ்கேனர் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க? ஸ்கேனர் s=new ஸ்கேனர். இதில் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, கரெக்டாக? system.in. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்டை யூஸ் பண்ண முடியுது. அப்போ நெக்ஸ்ட் இன்ட்டுங்கிறது பியூராக ஒரு மெத்தட். இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா? இது வந்து பியூராக மெத்தட், நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஏன்னா மெத்தட் because it needs an object, because it needs an object to invoke. யாரை இன்வோக் பண்ணுறதுக்கு? நெக்ஸ்ட் இன்ட்டை இன்வோக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு. அதே இது math.pow இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் 2,3 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து இட் இஸ் பியூராக ஸ்டாட்டிக் மெத்தட். ஏன்னா because you invoke the power method, POW method, directly using class name. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், நான் ஸ்டாட்டிக் மெத்தட், இவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டோட கான்செப்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்கள்.